السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على نورك سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى آل سيدنا وشفيعنا ومولانا محمد وعلى غوثنا وشيخنا سيد عمر ولي الله رضي الله تعالى عنه في كل لمحة ونفس بعدد حروف كلمات الله اغفر لنا ما يكون وما قد كان. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب تمم بالخير والسعادة وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبسيدنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني رضي الله تعالى عنه شيخا ومرشدا. يا أصحاب الوقت عيلوا بحكم نيابة عن حكمكم. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தின் சங்கையான 10வது இரவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருள் சொரிகிற முதல் பகுதி இன்றோடு நிறைவு பெறுகிறது. இந்த அருள் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தின் 1/3 ஒரு பகுதியை நிறைவுபடுத்துகிற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. ஆரம்பமான அந்த ரமலான் நம்மை எப்படி வரவேற்றதோ, நாம் இன்று வரை அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய இபாதத்தில் திளைக்கிற அளவிற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய அருளுக்குரிய இந்த 10னுடைய இந்த நிறைவு நாளில் நிச்சயமாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களையும் அவனுடைய அருளில் சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எல்லாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் அவனது அருளுக்கு சொந்தக்காரர்களாக எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. கிட்டத்தட்ட 1/3 ஒரு பகுதி நிறைவு பெற்றுவிட்டது. நல்ல நாட்கள் அப்படித்தான், ஆரம்பிக்கிறது தான் தெரியும், ஆனால் எந்த வகையில் போய் அது முடியுங்கிறது நமக்கு தெரியறதில்ல. இதோ துவங்கின மாதிரி தெரிஞ்சிச்சு ரமலான். இந்த ரமலான் அதுக்குள்ள 10 நாட்கள் நம்மை விட்டும் கடந்து விட்டது. இன்னும் சொற்ப நாட்கள், அதாவது ஒரு 20 நாட்கள் தான் இன்னும் எஞ்சி இருக்கிறது. அதுல வரக்கூடிய 10 மகுஃபிரத்து, அதுக்கடுத்த 10 எத்துக்கும் மினன்னார் இப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிச்சு கொடுத்தாங்க. அப்ப இந்த 10ல் அல்லாஹு தாலா எங்கள் அனைவர்களுடைய பிழையையும் பொறுத்து அவனது அருளுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கணும். சங்கைக்குரிய பெருமக்களே, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈமானிய தன்மைகளை நமது சிந்தனைகளில் வரவழைத்து அந்த ஈமான் பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்மிடம் இருக்கிற அசூசைகளை, கெட்டவைகளை நம்மை விட்டும் அகற்ற வேண்டும். அப்படி அகற்றுகிற பொழுது தானாகவே அல்லாஹுடைய அருள் நம்மின் பால் வர துவங்கும். எப்பொழுது ஒரு மனிதன் கெட்ட செயல்களை விட்டும் கெட்ட எண்ணங்களை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்கிறானோ அப்பொழுதே அவனை விட்டும் இப்லீஸ் சற்று தூரமாகிக் கொண்டே இருக்கிறான். எப்பொழுது இந்த மனிதன் கெட்ட சிந்தனைகளை, கெட்ட எண்ணங்களை, கெட்ட செயல்பாடுகளை அவனது வாழ்வில் தொடர்படியாக செய்கிறானோ அல்லது சில நேரங்கள் செய்து விடுகிறானோ இப்லீஸ் மிகவும் சமீபமாகி வருகிறான். எப்பவுமே அப்படித்தானே நம்முடைய சகோதரர்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸுர் கிப்பன் தஸ்துது ஹுப்பா, விட்டு விட்டு சந்தித்து உங்கள் நேசங்களை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப தொடர்படியாகவே இருப்பது அப்படிங்கிறது அது இப்போ உதாரணமா ஒரு உம்மா, வாப்பா, மக்கள், சகோதரர்கள், காக்கா தம்பி, லாத்தா தங்கச்சி, இது போன்ற இவைகள் எல்லாம் டெய்லி தினந்தோறும் நாங்கள் வீட்டுக்குள் இருக்கிறார்கள். நமது கூட்டாளிமார்கள் விட்டு விட்டு சந்திக்கிற ஆட்கள். காலையில் வெளியில போனா பேசிக்கிறோம், அசர் நேரங்களில் அப்படியே ஒரு பராக்காக வெளியில போறது,
அதுக்கப்புறம் நமது இல்லத்துக்கு வந்துருவோம். இப்ப இது நம்ம நடைமுறை. இப்ப இதுல நமது இல்லத்திற்கு நம்ம விட்டு விட்டு சந்திக்கிற பொழுது அதிகமான ஆசை என்ன செய்யும் இருக்கும். மறுநாள் காலை எப்பொழுது வரும்? இளைஞர்களுக்கு தெரியும். மறுநாள் காலை எப்பொழுதும், மறுநாள் பொழுது எப்பொழுது விடியும், எப்பொழுது விடுமுறை நாட்கள் வரும், ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கலாம், வெளியில சுத்தலான்னு சொல்லிக்கிட்டு. இந்த அடிப்படையில் தான் பாவத்திலேயே மூழ்கி திளைப்பவன் அவன் இப்லீஸிலேயே மூழ்கி கிடக்கிறான், நஃப்ஸிலேயே மூழ்கி கிடக்கிறான். விட்டு விட்டு சந்திப்பவன் பாவத்தின் மீது ஆசையோடு இருக்கிறான். விட்டு விட்டு சந்திக்கிறவன் பாவத்தின் மீது ஆசையோடு இருக்கிறான். அப்ப இந்த இரண்டு நிலைகளும் மோசமானது. நாம விட்டு விட்டு செய்யறது, ஒரு பாவத்தை அப்படியே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறது, அல்ல விட்டு விட்டு செய்வது, இந்த இரண்டுமே சந்தோஷத்திற்குரியது தான் இப்லீஸுக்கு. நாம் அதை முற்றிலுமாக தடை செய்கிற பொழுது இப்லீஸ் பார்க்கறான். எப்படி ஒரு கூட்டாளியை நாம விட்டு விட்டு அவனோட தொடர்பு வைக்கிறோமோ அப்போ பாசம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி விட்டு விட்டு அந்த பாவங்களை செய்கிற பொழுது இப்லீஸுடைய பாசம் அதிகரிக்குது. எப்பொழுது ஒரு அடியான் ஒரு இன்னொரு நண்பனை, சகோதரனை கொஞ்சம் புறம் தள்ள ஆரம்பிக்கிறானோ, இரண்டு பேருக்கு இடையில மஹப்பத்து குறைய ஆரம்பிக்கும். அவன் கூப்பிடுற நேரத்துக்கு போறதில்லை. குறையறதுக்கு உண்டான வேலைகள் என்ன? ரொம்ப ஆசையா கூப்பிடுறான். நண்பா நாம போவோமே, வெளியில போவோமே, இந்த இடத்துக்கு போவோம், வாவேன்னு சொல்லும் பொழுது, ரொம்ப ஆசையோடு கூப்பிடுகிற பொழுது இவன் சொல்றான், இப்ப ஏலாதப்பா, என்னால வர இயலாது, எனக்கு வேற வேலை இருக்கு அப்படிங்கிறான். ஒரு நாள் சரி, இன்னொரு 2 நாளைக்கு அப்புறம் திரும்ப கால் பண்றான், கூப்பிடுறான். அப்பவும் அதே வார்த்தையை நாம சொல்றோம், இல்ல இப்ப வேற இருக்கு, என்னால வர இயலாது. இப்படியே நாம ஒரு தொடர்ந்து இந்த பதிலை சொல்லுகிற பொழுது நம்மை அண்மை இருந்து நம்மளோடு அன்பி பழகுன ரொம்ப பாசமுடைய அந்த நண்பன் நம்மை விட்டு விலக துவங்கி, இவனோட கூட்டாளித்தனை வைக்கிறது வேஸ்ட் அப்பா, நம்ம நினைச்ச இடத்துக்கு போயல, வேற ஆளோட கூட்டாளித்தனை வைப்போன்னு வந்துடுறான். இது மனிதனுக்குண்டான சுபாவம் என்றாலும் இப்லீஸிடத்தில் நாம இப்படி செய்கிற பொழுது, அதனால தான் ஹிலாஃப் செய்யுதுன்னு சொன்னாங்க. மாறு செய்யுங்கன்னு சொன்னது அதுதானே தவிர வேற ஒண்ணு இல்லை. அவன் ஒரு பாவத்தை செய்ய தூண்டுகிற பொழுது நமது மனதை நாம் பக்குவப்படுத்தணும். எப்படி? இப்ப இதை செய்ய வேணாம், இன்னைக்கு நாம தடுத்துக்கிறோம். நம்ம திருத்துறது எப்படி? ஒரு பாவத்தை செய்யறோம், பாவத்தை செய்கிற பொழுது மனிதன் தான், குல்லு பனியாதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு செய்பவர்கள் தான். இந்த தவறை விட்டும் திருத்துறது எப்படி? கொஞ்சம் கொஞ்சமா தான் திருத்தணும். இஸ்லாம் அதனுடைய வழிமுறைகளை சன்னம் சன்னமாக திருத்த சொல்லுது. குடி என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஹராம் அப்படின்னாலும் அல்லாஹு தாலாவுக்கு நம்ம விட ரொம்ப தெளிவா தெரியும் ஒரு குடியால் ஏற்படுகிற பேராபத்துகள் என்ன அப்படிங்கறத. நம்ம ஏற்கனவே சொல்லி காட்டணும். பர்ஷீஷா என்ற ஒரு அல்லாஹுவை வணங்கி கொண்டிருந்த பனு இஸ்ராயேல் காலத்து அடியான் கொலை செய்வதை பெரும் பாவமாக கருதி, விபச்சாரம் செய்வதை பெரும் குற்றமாக கருதி அவன் ஒரு குடியை குடிப்பது என்பது ஒரு சராசரி செயலாகத்தான் நினைச்சான். ஆனா இப்லீஸ் அந்த சராசரி செயலை கொடுத்து ஒரு குடியை அவன் பருகியதால் முதல்ல அவன் விபச்சாரம் செஞ்சான், அதுக்கப்புறம் கொலை செய்து இஸ்லாத்தை விட்டு அப்பாற்பட்டு முஸ்லிம் இல்லாத நிலையில் மரணத்தை தழுவினார் என்பது அந்த காலத்து வரலாற்று செய்தி. அப்போ ஒரு குடி என்பது இவ்வளவு பாரதூரமானதுங்கிறது அல்லாஹ்வுக்கு நம்மளை விட நல்லா தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நம்மளை விட ரொம்ப தெளிவா தெரியும். அப்படி இருந்த அல்லாஹுவும் ரசூலும் அவ்வளவு பாரதூரமான குடிய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த தூய்மை கலிமாவை ஷஹாதாவோடு மொழிந்த அந்த தோழர்களுக்கு, அடியார்களுக்கு எப்படி கட்டளையை போடுறான்? குடிங்க, சில நேரம் குடிக்காதீங்க. தொழுகைக்கு வாரீங்களா, தொழுகைக்கு வர சொல்ல குடிக்காதீங்க. வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, நீங்க போதையோடு இருக்கிற பொழுது தொழுகையின் பக்கம் வராதீங்க. அப்ப இறைவனை நெருங்குவதற்கு உங்கள் சுய சிந்தனை அவசியம் தேவைப்படுகிறது. அல்லாஹுவை நெருங்கணும்னு சொன்னா மறந்த நிலைமையில் இறைவனோடு நெருங்கக்கூடாது. இறைவனை நெருங்கி இறைவனிடத்தில் தன்னை மறக்கடிக்க வேண்டும். இதுதான் உண்மை தொழுகை. மறந்த துனியாவுடைய போதையில் இறைவனின் பக்கம் அணுகக்கூடாது. இறைவனோடு இரண்டர கலந்து உன்னை மறந்து விடு. இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற தொழுகையின் அம்சம். அப்ப வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா,
வெளிரங்க அடிப்படையில் நீங்க போதை என்ற அந்த பானத்தை அருந்தி போதையை வரவழைத்து உள்ளே செல்லாதீர்கள். பாத்தினியத்தின் அடிப்படையில் உலக மாயை என்ற அந்த போதையில் நீங்கள் மூழ்கி தொழுகையின் பக்கம் வராதீங்க. அப்ப தொழுகையின் பால் நெருங்கிறதுக்கு போதை என்பது தடை, அப்படி இருக்கக்கூடாது. அப்ப தடை செய்யறான் அல்லாஹ். எப்படி? குடிங்கிறது மோசம், ஆனா இப்ப குடிக்காதீங்க, தொழுக போறீங்க, இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தடை செஞ்சு அதுக்கப்புறம் என்ன செய்யறான்? இது இப்லீஸிட சேட்டை, இது குடிச்சதுனால பெரும் பாதகம் இருக்குது. அல்லாஹ்வும் சொல்றான், நீ குடிக்கிறது நான் அதுல உனக்கு பிரயோசனமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிசும் மின் அமலி ஷைத்தான். அப்ப ஷைத்தாண்ட செயல்பாட்டில் உள்ளது அப்படிங்கிறான். அதே மாதிரி இந்த குடியும் சூதாட்டமும் மக்களுக்கு பிரயோசனம் கொடுக்கத்தான் செய்யும். ஆனா இசுமுஹுமா அக்பரு மின் நஃபிஹிமா, அந்த இரண்டும் தருகிற பிரயோசனத்தை விட, நான் சீட்டு விளையாடத்தான் செய்யறேன், எனக்கு அதுல சல்லி கிடைக்கதான் செய்யுது, நல்ல எனக்கு அதிகமான அதுல ரூபா கிடைக்குது, அதை வச்சு நான் என் குடும்பத்தை நான் காப்பாத்துறேனே அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். கிடைக்கதான் செய்யுது, அதையும் அல்லாஹ் ஒத்துக்கிறான். உனக்கு நன்மை கிடைக்கதான் செய்யுதுப்பா, நான் அதை மறுக்கல. அதுல பாவமும் இருக்குங்கிறத நீ மறந்துடாத, அதுல நன்மை இருக்குங்கிறதையும் நான் ஒத்துக்கிறேன். அல்லாஹ் சொல்றான், பாவம் இருக்குங்கிறத நீ மறந்துடாத. அப்போ ஒரு செயலை செய்கிற பொழுது நீங்க பாக்குறீங்க, நல்லது இருக்கு கெட்டதும் இருக்கு. ஒரு ஏழை குடிமகனிடத்துல சென்று கேட்டா, ஏன்பா குடிக்கிறேன்னு கேட்டா, என் உடல் ரொம்ப பலகீனமான உடலுங்க, என்னால இவ்வளவு பெரிய மூட்டைகளை சுமந்து செல்ற அளவுக்கு என்னுடைய உடல்ல வலு கிடையாது, அந்த அளவுக்கு என்கிட்ட சக்தி இல்லை, நான் குடிக்கிறது என்னவோ என்னை மறக்கடிக்கவோ அந்த போதையால் பல தவறுகளை செய்வதற்காக வேண்டி நான் குடிக்கல, ஒரு சொட்டு நான் குடிக்கிறேன் இந்த சுமையை நான் சுமந்து செல்வதற்கு. காலையில தான் நான் குடிக்கிறேன், நான் இரவுல குடிக்கிறது இல்லையா, அதை குடிக்கிறேன். இரவில் குடிப்பவன் சொல்றான், நான் காலையில பலமான வேலைகளை செய்யறேன், உடல் வலு நிறைந்த வேலைகள் அதிகமா செஞ்சுட்டு வாரேன், அதனால என்னுடைய உடல் கடுமையான நோவினைக்கு ஆளாகிறது, அதை குடித்தால் என் உடலினுடைய வலி சற்று தீருகிறது, அதனால தான் நான் குடிக்கிறேங்கிறான். அப்ப அவனும் ஒரு ரீசன் சொல்றான், நான் விபச்சாரம் செய்வதற்கோ கொலை செய்வதற்கோ பாதகமான செயலில் ஈடுபடுவதற்கோ நான் குடிக்கல, இதுக்காக வேண்டிதான் நான் குடிக்கிறேன்னு சொல்றான். அதான் ஃபீஹி மனாஃபிஉன் லின்னாஸ், மக்களுக்கு அதில் பிரயோசனம் இருக்கிறது அல்லாஹ்வே சொல்றான். குடினால சூதாட்டத்தினால மக்களுக்கு பிரயோசனம் இருக்கதான் செய்து, ஆனா வ இஸ்முஹுமா, அந்த இரண்டால் ஏற்படுகிற பாவம் இருக்கா இல்லையா, அந்த பாவங்கள் அக்பரு மின் நஃபிஹிமா, அந்த இரண்டால் கிடைக்கிற பிரயோசனத்தை விட கடுமையாக இருக்குது, அதனால விட்டுருங்கிறான். அப்ப ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் நாம் என்ன செய்யணும் பார்க்கணும், இதனால பிரயோசனமும் இருக்கு கெடுதியும் இருக்குன்னு சொன்னா, செய்யறதுனால நன்மை அதிகமா அல்லது தீமை அதிகமா, அல்ல விடுறதுனால நன்மை அதிகமா தீமை அதிகமா, இதுதான் நமக்கு ஒரு அளவுகோல். இதனால நமக்கு ஒரு படிப்பினை என்ன, ஒரு அளவுகோல். ஒரு செயல் புதுசா இருக்கு, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதா இல்லையான்னு தெரியல, சரி இப்ப நமது சிந்தனையை பயன்படுத்துவோம், இதனால பாதகம் அதிகமா சாதகம் அதிகமான்னு பாக்குறோம். நமக்கு மாத்திரம் இல்ல, அனைவர்களுக்கும். அதாவது சீட்டு விளையாடுற நமக்கு சாதகம் தான், அடுத்தவனுக்கு பாதகமா போயிடுது. அவன் அவன் வீட்டு பொண்டாட்டிட தாலியை தூக்கி வச்சிருப்பான், வீட்டு பத்திரத்தை தூக்கி கொண்டு வச்சிருப்பான், நமக்கு சாதகமான்னு பார்க்க கூடாது. நாமும் பெறுகிற இந்த ஊதியத்தில் இந்த சல்லியில் நமக்கு மாத்திரம் சாதகமா அல்ல அனைவருக்கும் சேர்ந்து சாதகமான்னு பார்க்கிறோம். அப்படி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. ஒரு வியாபாரம் செய்யறோம், அது நமக்கு மாத்திரம் சாதகம் இல்லை, அவனுக்கும் சேர்ந்து சாதகம். அவன் லாபத்துக்கு விற்கிறான், நாம அதை விட கூடுதல் லாபத்துக்கு நாம விற்க போறோம். அவன்கிட்ட பஞ்சப்பாட்டு பாடு வாங்கி என்ன செஞ்சிடக்கூடாது, சரி தாப்பா உனக்கு நஷ்டம் பண்ணணும் பரவாயில்ல தான்ட்டு நாம அதிகமான லாபத்துக்கு போகணும்னு தெரிஞ்சு அதை வாங்கக்கூடாது, ஏன்னா இது அவனுக்கு பாதகம், அது துரோகம். அப்ப சாதகமா பாதகமா என்பதை பார்த்துதான் என்ன செய்யணும், செயல்படும். இப்போ அந்த ஒரு குற்றத்தை தடுப்பதற்கு அல்லாஹ் சொல்லுகிற வழிமுறை என்ன, கொஞ்சம் கொஞ்சமா தடுங்க. முற்றிலுமாக நீங்க தடுக்கணும்னு நினைச்சா இயலாது. ஒருத்தண்ட கம்பர் அடிக்கிற பழக்கம் இருக்குன்னு சொன்னா அவன் உடனே தடுக்கிறதுக்கு இயலாது, கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப அந்த அடிப்படையில நமது நண்பர்களிடத்தில் நாம புழங்கும் பொழுது எப்படி புழங்குறோம், நம்ம பாச அதிகரிக்கணும்னு சொன்னா அவன் கூப்பிட்ட நேரத்துக்கெல்லாம் போவோம்.
அவனை விட்டும் நம்ம பாசம் துண்டிக்கணும்னு சொன்னா அதுக்கு வழி என்ன? அவன் கூப்பிடுற நேரத்தில் தடை செய்யணும், வரமாட்டான். இத மாதிரி தான் நம்ம நஃப்ஸ், நமது ஷைத்தான் பாவத்தை தூண்டும் பொழுது நீங்க என்ன செய்யுங்க, சரி நான் இன்னைக்கு செய்ய மாட்டேன், நான் நாளைக்கு செய்யறேன்பான்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் அதை செய்ய மாட்டேன், நாளைக்கு செய்யறேன்னு சொல்லுங்க. நாளைய தினம் என்பது அல்லாஹ் கையில் இருக்கிறது. அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு அந்த பாவம் திரும்ப, என்னப்பா இது நேத்து தான் நீ செய்யல, இன்னைக்காவது செய்யன்னு உன் நஃப்ஸ் தூண்டுது, ஷைத்தான் தூண்டுதுன்னு சொன்னா உடனே சொல்லுங்க, இன்னைக்கு செய்யல, நான் பிறகு செய்யறேன், நாளைக்கு செய்யறேன், இன்னைக்கு வேணாம், இன்னைக்கு விட்டுருவோம். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க தடை செய்யும் பொழுது அந்த இபிலீசும் நஃப்ஸும் ரெண்டும் உங்களை விட்டும் தூர போக ஆரம்பிச்சிருது. என்ன இவனை நம்பி வந்தான்னு சொன்னா இவன் பாவம் செய்யற ஆளா தெரியலையே, எப்ப சொன்னாலும் நாளைக்கு செய்யறேங்கிற, செய்ய மாட்டேன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறான், செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறான், நாளைக்கு செய்யறேங்கிறான். அப்ப பாத்துக்கிறோம், இப்ப வேணாம்ப்பா நான் நாளைக்கு. ஒரு பொய் பேசன்னா இல்ல இன்னைக்கு பேச வேணாம், இன்னைக்கு விட்டுருவோம், நான் நாளைக்கு வேண்டாம் செய்யறேன்னு இந்த பொய்ய பேசுறேன்னு சொல்லுங்க. உங்க நஃப்ஸ நீங்க இப்படி சொல்லுங்க, நான் நாளைக்கு செய்யறேன், அதை ஏமாத்துங்க. இந்த ஹிலாப் செய்யறது அதுக்கு மாத்தம் செய்யுங்க. உங்களோட நஃப்ஸ் உங்களுக்கு உறுதி கடுமையாக இருக்குன்னு சொன்னா செய்யவே மாட்டேன்னு வாங்க. எப்ப வரும்? ஒரு சில நாட்கள் நீங்க இப்படி நாளைன்னு பிற்படுத்திட்டு போகும் பொழுது ஒரு கட்டம் உங்களது ஆன்ம பலம் மிகுதியாக அதிகரித்து இப்ப ரொம்ப உறுதியா நிற்கும் பொழுது, இப்ப அது சொல்லும் பொழுது முடியாது, செய்ய முடியாது போன்னு சொல்லலாம். நெருங்கிய ஒரு கூட்டாளி இடத்தில் முதல்லயே சொல்ல இயலுமா? அவன்கிட்ட ஒரு தவறு காணுகிற பொழுது நான் வரமாட்டேன், போ, எனக்கு ஒரு பிடிக்கல போப்பான்னு சொல்றதை விட இன்னைக்கு இல்லப்பா நான் நாளைக்கு வரேன். அவனிடத்தில் தொடர்பை துண்டிக்க ஆசைப்படுகிற பொழுது நாம் சொல்லுகிற வார்த்தை எதுவோ அதுதான் நமது ஆன்மாவிற்கும் நமது ஷைத்தானுக்கும் நாம் சொல்லுகிற வார்த்தை. இப்படிதான் வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யணும், போகணும். அப்படி செய்கிற பொழுதுதான் நமது ஆன்ம பலம் என்ன செய்ய நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் நம்ம நேரத்துக்கு பார்த்தோம், இந்த நஃப்ஸுடைய இந்த சேட்டைகளை பத்தி பார்க்க சொல்ல அதற்கு எப்படி அவர்கள் முறியடித்தார்கள். நஃப்ஸு ஒன்ன அது ஆன்ம பலம் நிறைந்தவர்கள் செஞ்சாங்க. நஃப்ஸு ஒன்ன கேட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு மாற்றமே செய்வது. அல்லாஹுடைய அருள் எந்த அடியானின் மீது வந்து விட்டதோ அந்த அடியானை அல்லாஹ் பாதுகாக்க ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் அல்லாஹும் மர்ஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லோத்துக்கும் கிருபை செய்கிற ரஹ்மானே அர்ஹமுர் ராஹிமீனான அல்லாஹ்வே, இர்ஹம்னா பிரஹ்மதிக, உனது கிருபையை கொண்டு எனக்கு நீ கிருபை செய், உன் அருளை எனக்கு சொரி, உன் அருளில் என்னை மூழ்கடிக்க செய் என்று நாம் இந்த மாதத்தில் முதல் 10 நாட்களில் கேட்க பணிக்கப்பட்டோம். இன்றோடு அந்த நாம கேட்கிற அந்த துவா இன்றோடு என்ன செய்யுது, முடிவுக்கு வருதுன்னா இதுக்கப்புறம் கேட்க கூடாதுங்கிறது இல்ல. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செப்பரேட்டா ஒதுக்கி கொடுத்த அந்த 10 நாட்கள் இன்றோடு நிறைவு பெறுகிறோம். அப்ப இந்த ரஹமத்தை நாம அல்லாஹ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், எப்பவுமே கேட்கணும், அல்லாஹ்வுடைய அருள் வரணும். இன்னும் சொல்ல போனா நம்ம கிட்ட அல்லாஹ்வுடைய அருள் இருக்கா இல்லையா ஒரு சோதனை வச்சு பார்க்கணும்ல. 10 நாள் முடிஞ்சு போது இப்ப அல்லாஹ்வுடைய அருள் நம்ம கிட்ட வந்திருக்கா இல்லையா? இவ்வளவு நாளா கேட்டோம், அல்லாஹும் ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன், இறைவா உனது அருளான கிருபையை கொண்டு எனக்கு அருள் செய்யுன்னு கேட்டோம். இவ்வளவு நாள் நம்ம கேட்டும் அல்லாஹ்வுடைய அருள் வந்ததா இல்லையாங்கிறது அல்லாஹ்வுக்கு தானே தெரியும்னு சொல்றது தான் உண்மையான பதில். வந்ததா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். இதுதான் சொல்லுகிற பதில். ஆனா எங்கட ஆன்மா கிட்ட நாங்க ஒரு பரிசோதனை வைக்கணுமா இல்லையா? சுய பரிசோதனை வைக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு தெரியும் முடிச்சுட்டு போயிட்டோம்னு சொன்னா அந்த துன்யாவில் வாழ்ந்ததுல அர்த்தம் இல்லையே. அல்லாஹ்வுக்கு தெரியும், அந்த அல்லாஹ்வுடைய அருள் வந்திருக்குதா இல்லையாங்கிறது ஒவ்வொரு மனசாட்சிக்கும் தெரியும். அல்லாஹ்வுடைய அருள் வந்திருக்கா இல்லையா? நானும் 10 நாளா கேட்டேன், என்னிடத்தில் அல்லாஹ்வுடைய அருள் வந்திருக்கிறதா, அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கிறானா? எப்படி நாம் பரிசோதித்து பார்ப்பது கடமை. 10 நாட்கள் முடியுது, ஒரு வருடம் நிறைவு பெறுகிற பொழுது நாம் செய்த வியாபாரத்தில் லாபம் ஏற்பட்டதா நஷ்டம் ஏற்பட்டதா, இந்த வியாபாரம் நமக்கு கை கூடுமா கை கூடாதா என்பதை முடிவு செய்து கணக்கு பார்க்கிற நாம், துன்யாவுடைய கணக்கில் மூழ்கிற நாம மறுமை கணக்கில் ஒரு சோதனை செய்வதற்கு தவறிடுறோம். ஒவ்வொரு நாளினுடைய இறுதியிலையும் கணக்கை போடுவார்கள். ஒரு நாளுடைய நிறைவு வந்து விட்டால் அந்த இரவில் அவர்களே ஹாக்கிமாக நின்று அவர்களது ஆன்மாவை முன்னிறுத்தி குற்றவாளி கூண்டில் நிற்க வைப்பார்கள் என்று அவர்களுடைய சரிதையில் வருகிறது.
அப்படி நிக்க வச்சு கேட்பாங்க, உமரே இன்றைய நாளில் நீ செய்த நலவுகள் என்ன, நீ செய்த கெடுதிகள் என்ன, என்ன என்ன நலவுகளை எந்த விதத்தில் செய்தாய், என்ன என்ன கெடுதிகளை எதன் காரணமாக செய்தாய், நீ செய்த நலவுகள் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா அல்லது நீ செய்த கெடுதிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறதா என்று கேட்டு அன்று இரவு அவர்கள் தனிமையில் அமர்ந்து கையிலே சாட்டைகளை எடுத்துக்கொண்டு அந்த சாட்டையால் செய்கிற தவறுக்கு தனக்குத்தானே தன் நப்சுக்கு தண்டனை கொடுப்பார்கள் என்பது அவர்கள் இறந்து வஃபாத்தாகி அவர்களை குளிப்பாட்டுகிற சமயத்தில் சஹாபிகள் பார்த்தார்கள். பல சாட்டை அடி வடுகள் அவர்கள் மேனியில் பட்டு ரணமாக இருந்தது என்று அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அந்த அடி எதனால், யாரு கொடுத்த அடி? உமரையே எதிர்ப்பதற்கு ஒரு ஆள் வர இயலுமா? அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆன்மாக்கு அவர்கள் கொடுத்த தண்டனை என்று சுட்டி காட்டுகிறார்கள். கேட்பார்கள், இன்றைய நாள் செஞ்ச தவறு என்ன, நல்லது என்னப்பா, நல்லது செஞ்சனா இன்னைக்கு செஞ்சியா, சரி இத்தனை தண்டனை உனக்கு உண்டு என்று அவர்கள் நப்சுக்கு தண்டனை கொடுப்பார்கள். நாளைக்கு மறுநாள் நாளைக்கு கேட்கணும், நாளை இரவு நேத்தினி இரவு என்ன என்ன நன்மை லிஸ்ட் தீமை லிஸ்ட் வச்சிருப்பாங்க. இன்றைய நாள்ல நன்மை லிஸ்ட் தீமை லிஸ்ட் பார்க்கறாங்க. நேற்றைய நாளை விட இன்றைய நாளில் நன்மை அதிகரித்திருக்கிறதா, பாவம் அதிகரித்திருக்கிறதா? பாவம் அதிகரித்தால் மறுநாள் கொடுக்கிற தண்டனை மிக கடுமையாக இருக்கும். நன்மை அதிகரித்தால் தண்டனை அந்த தவறுக்கு ஏற்றது போல இருக்கும்னு சொல்லி காட்டுறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் கணக்க போட்டதுனால தான் செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இன்று வரை அவர்கள் நீதவான் என்ற சொல்லிற்கு உரித்தாக இருக்கிறாங்க. தனது நப்சையே முன்னிறுத்தி நீதி விசாரணை செய்தவர்கள் அவர்கள். அப்ப நாம என்ன செய்யணும், கேட்கணும். ஒரு நாளுடைய இரவுலையே கேட்கணும்னு சொன்னா 10 நாள் நிறைவு பெற்று போகுது. இந்த நாள்ல நம்ம கிட்ட கேட்க மானாமா, நம்ம கிட்ட அருள் நிறைஞ்சிருக்கா, வந்திருக்கா இல்லையா, அல்லாஹ்வுடைய அருள் ரஹமத்து இறங்கி இருக்கா இல்லையா? எப்படி பார்ப்பது? ரமலான் நம்மை தொடுகிற பொழுது நாம் செய்த அமல்கள் எவ்வளவு இருந்தது? 10 நாட்கள் நிறைவு பெற்று செல்லுகிறது. இப்பொழுது நமது அமலுடைய நிலைகள் என்ன பார்க்கணும், ஒவ்வொரு ஆள் யோசிக்கணும். ரமலான் துவங்குகிற பொழுது நாம் செய்த தவறுகளுடைய எண்ணிக்கை எத்தனை இருந்தது? 10 நாட்கள் நிறைவு பெற்று செல்லுகிறது. இப்பொழுது நம்மிடத்தில் ஏற்பட்ட தவறில் மாற்றம் இருக்கிறதா, குறைவு இருக்கிறதா, கூடியிருக்குதா? பரிசோதனை பண்ணணும். நமது பார்வையில், கேள்வி புலன்களில், பேச்சுக்களில், செயல்பாடுகளில், சிந்தனை ரீதியில் இதெல்லாம் ரெண்டையும் பார்க்கணும். நலவு அதிகரிச்சிருக்கா, கெடுதி அதிகரிச்சிருக்கா, இல்லன்னா அப்படியே இருக்கா, எந்த இதுவும் இல்ல, பேலன்ஸா இருக்கு. அது அப்படிதான் இப்படிதான் ரமலான் துவங்கும் போது அப்படிதான் இருந்தது, இப்பவும் அப்படிதான் இருக்கா பார்த்து பரிசோதனை செய்யணும். நலவுகள் அதிகரிச்சு பாவம் குறைஞ்சிருக்குன்னு சொன்னா இந்த 10 நாட்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ததின் மூலமாக அல்லாஹ் நமக்கு அருள் செய்திருக்கிறான், அருள் நம்மை வந்து அடைந்திருக்கிறது என்று அர்த்தம். எந்த மாற்றமும் இல்லை, பாவம் தான் கூடி இருக்கிறது என்றால் அருளை கேட்டதில் அல்லாஹ்வுடைய லஅனத்து இறங்கி இருக்கிறது என்று அர்த்தம். ரெண்டு சமமா இருக்குன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய அருளை கேட்டதுல எந்த பிரயோசனமும் இல்லைன்னு அர்த்தம். இந்த 10 நாட்கள் கேட்டதுல பிரயோசனத்தை நாம காணணும். கண்டாதான் நாம கேட்டதுல பிரயோசனம். இந்த 10 நாட்கள் நம்ம ரமலானை தொட்டதுல சந்தோஷம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது நான் உங்களை சொல்லுவதோ அல்ல, நீங்கள் என்னை சொல்லுவதற்கு அல்ல, நான் எனக்கு கேட்பதற்கும் நீங்க உங்க நஃப்ஸ்கிட்ட நீங்க போய் கேட்டுக்கங்க. உங்களுக்கு தான் நல்ல வெளிச்சம், அல்லாஹ்வுக்கு ரொம்ப தெளிவான வெளிச்சம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் ஆன்ம பலம் நிறைந்தவர்கள் தங்களுக்குத்தானே பரீட்சை வைப்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு என்ற பெருமகனார், குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிருல் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முந்திய காலத்தில் வாழ்ந்தவர்கள். அந்த பெருமகனார் இவங்க வந்து ஒரு நாள் தன்னுடைய உஸ்தாது ஆசிரியரான சரிய சிக்கத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல போய் சந்திக்க போறாங்க. அவங்கள சந்திக்கணும்னு போறாங்க. பெரியவர்களை சந்திக்க என்ன செய்யணும், நாம போகணும். நமது ஆசிரியர்மார்கள், நமது உஸ்தாதுமார்கள், நமக்கு கல்விகளை போதித்து தந்த அந்த பெருமக்கள், நமக்கு ஒழுக்கத்தை போதித்து தந்தவர்கள், இவர்கள் எல்லாத்தையும் விட நமக்கு அதபையும் நமது வாழ்வின் ஆதாரத்தையும் கற்றுக் கொடுக்கிற ஷேகுமார்கள், இவர்களிடத்தில் நாங்க எந்த அளவுக்கு சுகுபத்தை ஏற்படுத்துறோமோ, தொடர்பை ஏற்படுத்துறோமோ அந்த அளவுக்கு தான் எங்களுடைய மாற்றம் இருக்கு. அப்ப அதெல்லாம் நம்ம தொடர்பு வைக்கணும்.
இந்த செய்தனா ஜுனைதுல் பகதாத் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய மகான். அவங்க கூட தன் உஸ்தாதான சரிய சிக்கத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்க போறாங்க. போகிற சமயத்தில் செய்தனா சரிய சிக்கத்தி ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்தில் ஒரு கவலை ரேகை தென்படுகிறது, ஒரு வாட்டமா இருக்கிறாங்க. அப்ப கேட்டாங்க, உஸ்தாத் நாயகமே, ஏன் தாங்க ரொம்ப கவலையா இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, எனக்கு சற்று நாட்களுக்கு முன்பாக, சில தினங்களுக்கு முன்பாக ஒரு கனவு ஒண்ணு வந்துச்சு. அந்த கனவுக்கு முன்னால் எனக்கு என் நப்சில் ஒரு ஆசை ஏற்பட்டது. என்ன ஆசை தெரியுமா? பெரிய ஒரு ஆசை இல்ல. எனக்கு ஒரு தண்ணீர் குடிக்கிறோம், வளமையா தண்ணீர் குடிக்கிறோம். வழிமாறுகளிடத்தில் நப்சுடைய சேட்டை எவ்வளவு நம்ம சிந்தனையில அற்பமாக இருக்கிறது, அவங்களுக்கு எவ்வளவு பாரதூரமானதுன்னு பாத்துக்கங்க. இதெல்லாமான்னு நினைக்கிறத விட நம்ம சிந்தனையில அற்பமா நினைக்கிறது, அது அவங்க எவ்வளவு பாரதூரமா எடுத்தாங்கன்னு பாருங்க. சரிய சிக்கத்தி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் குளுமையாக தண்ணி குடிச்சா நல்லா இருக்குமேன்னு ஆசை வந்தது. ஒரு குளுமையா தண்ணி குடிச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிக்கிட்டு. அந்த காலத்துல ஃப்ரீஜரா இருந்துச்சு இல்ல, மண் பானைகள் தான் இருக்கு. ஒரு சராசரி பானையில ஒரு சராசரி பாத்திரத்தில் தண்ணி அள்ளி குடிக்கிறோமே, ஒரு புதிய இந்த மாதிரி ஒரு மண் பானை வாங்கி வச்சோம்னு சொன்னா நல்ல குளுமையான தண்ணி கிடைக்குமே அப்படின்னு சொல்லி ஆசை வந்துச்சு. நான் சில நாட்கள் அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், தட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் சரி குடிச்சாதான் என்னங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அப்படி இருக்கிற சமயத்துல என்னுடைய பிள்ளையை அனுப்பி நான் என்ன செஞ்சேன், கடை வீதியில் ஒரு பாத்திரத்தை வாங்க விட்டு, அந்த பானையை வாங்க விட்டு நான் வீட்டுல வச்சு அந்த தண்ணியை ஊத்தி வச்சேன். தண்ணியும் குளுமையான நிலையில் வருகிறது. அதே சமயத்தில் அதை குடிப்பதற்கு முன்பே எனக்கு தூக்கம் மேலிடுகிறது. நான் தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில், அயர்ந்து தூங்குகிற சமயத்தில் ஒரு கனவு. அந்த கனவில் ஹூருன்யின் என்ற அந்த அருமையான மங்கை என் கண் முன்னால் வருகிறாள். அவளை பார்ப்பதற்கே இந்த கண்கள் போதாது, அந்த அளவுக்கு அழகு சௌந்தரியம், ரொம்ப அற்புதமான அழகு, ஆபரணங்கள் நிறைந்து இருக்கிறது அவளிடத்தில். இப்படியெல்லாம் ரொம்ப சந்தோஷமான முறையில் அவளை பார்க்கிற சமயத்தில், இது உண்மையிலேயே சொர்க்கவாதிகளுக்கு உள்ளதில்லையா இப்படிப்பட்ட ஹூருன்கள்? அருள்மறை குர்ஆன் சொல்லுகிறதே. நாம கூட கேட்கிறோம், நாம கேட்கிறோமா இல்லையா? தொழுகையில தொழுகையோட இந்த கடைசி துஆல கேட்கிறோம், அல்லாஹும்ம ஜஅல்னா பில் ஈமானி காமில்னு கேட்டபோது என்ன செய்யறோம், ஓ மின் ஹூரின் ஈனின் முத்தஸவ்விஜீன், ஹூரினின் பொண்டாட்டி எனக்கு கல்யாணம் முடிச்சு கொடு கேட்கிறோம். இதுல பெரும் சில தெரியாத, கொஞ்சம் அர்த்தம் தெரியாதனால இது இல்ல. ஏன்னா இல்ல, பெரிய தியாகிகள் யாருன்னு சொன்னா பொம்பளைகள் தான். ஒரு ஆம்பளை போய் தொழு வச்சுட்டு ஓதுவார், ஓ மின் ஹூரின் ஈனின் முத்தஸவ்விஜீன், யா அல்லாஹ் எனக்கு ஹூரனின் பொண்டாட்டியை கல்யாணம் முடிச்சு கொடுன்னு கேட்ட உடனே பெண்கள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஆமீன் அப்படி, ஆமா அவருக்கு முடிச்சு கொடு அப்படிம்பாங்க. ஆனா அது நாளைக்கு மறுமையில சொர்க்கவாதிக்கு கொடுக்கிறது தான், அது ஆண்களுக்கு கொடுக்கப்படுவது. பெண்கள் அவங்க என்ன செய்யப்படுவாங்க, அவர் அந்த ஹூரனின் பெண்களுடைய அழகே தனி அழகு. அந்த அற்புதமான அழகில் எல்லாரும் மயங்கி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு வெளியிலிருந்து பார்த்தா உள்ளே இருப்பது என்னங்கிறது விளங்குற அளவுக்கு அற்புதமான கண்ணாடி சிமிலிகளை போன்று இருப்பார்கள். அப்படி அழகு சௌந்தரியம். அப்படி இருக்கிற அந்த ஹூரனின் மனைவிமார்கள் நாளைக்கு சுவனலோகத்தின் சுந்தர, அந்த சுவனத்தின் சுந்தர புருஷர்களுக்காக வேண்டி வச்சிருக்கு. அல்லாஹ் அவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பான் நாளைக்கு மறுமையில. ஆனா இந்த மனைவிமார்கள் இருக்கிறாங்களா இல்லையா? இந்த மனைவிமார்கள் அந்த அழகு சௌந்தரியமான ஹூரனின் பெண்களை விட நாளைக்கு மறுமையில இவர்களது கணவன்மார்களுக்கு அற்புதமான அழகோடு காட்சி தருவார்கள் என்பது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இப்படிதான் ஒரு ஹஸரத் சொன்னார், நல்ல அற்புதமான ஹூரனின் மனைவி சந்தோஷமான முறையில், இவ்வளவு சந்தோஷங்கள் நாளைக்கு என்ன செய்யும், சொர்க்கத்துல கிடைக்கும். அந்த ஹூரனின்களுடைய தன்மைகள் எப்படி தெரியுமா, அப்படி இப்படின்னு கடுமையான வர்ணனை, குர்ஆன் சொல்லுகிற வர்ணனை அப்படியே அலிம்சா சொல்றார். சொல்லும் பொழுது யாருக்கு தான் ஆசை இருக்காது? அதுல ஒரு ஆளுக்கு நல்ல கடுமையான ஆசை, சரி எப்படியாச்சும் ஹூரனின் பொண்டாட்டியை கல்யாணம் முடிச்சிட வேண்டியதான் நாளைக்கு போய், அல்லாஹ் தஆலா அதுக்காக வேண்டியாவது எங்களை சொர்க்கத்துல உடனும்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டார். இப்பதான் ஹஜ்ரத் சொன்னாரு, எப்பா அந்த ஹூரனின் பொண்டாட்டிகள் அவ்வளவு அழகு நிறைஞ்ச ஆட்கள்,
பார்த்தால் மயங்காத்தவன் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த ஹூரனியின் பொண்டாட்டிகளை விட நாளைக்கு மறுமையில உங்களுக்கு அழகான காட்சியோடு உங்க மனைவி மாதிரிதான் வருவோன்னு உடனே எந்திரிச்சாலாம். எந்திரிச்சு, ஹஸ்ரத் இதுவரைக்கும் சொன்னது சரி, இந்த துன்யாவுல பட்ட கொடுமைகள் போதாதுன்னு அந்த கள்ளச்சிரிக்கு அங்கேயும் வருவாவான்னு கேட்டான். அப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த மனைவிகள் கணவனிடத்தில் ரொம்ப அற்புதமான முறையில் நடந்துக்கிறோம். அதுக்காக வேண்டிதான் சொல்றோம். மனைவிகள் என்ன செய்யணும்? ஒரு கணவனுடைய கண் குளிர்ச்சியாக நடந்துக்கிறோம். ஒரு கணவன் கோபத்தோடு வருகிற பொழுது தட்டி ஆதரவு கொடுக்கிற மனைவியாக இருக்கணும். ஒரு கணவன் இன்பமோடு வந்தால் அவனை நாம் என்ன செய்யணும்? அதே இன்பத்தோடு அது எப்படி கூட்டுவது என்பதில் தான் ஒரு மனைவிக்கு கவனம் இருக்கணும். ஒரு கணவன் வருகிற பொழுது அவன் வருகையை புரிந்து அவனுக்கு தக்க உபகாரம் செஞ்சா இந்த உலகத்துல எல்லா கணவன்மார்களும் மனைவியை போட்டுருவாங்க. எல்லா கணவன்மாரும் மனைவியை போட்டுருவாங்க. இந்த மனைவி அப்படிங்கிற அகேன்ஸ்டாவே நடக்க முடியக்கூடாது. அப்படியே எதிர்த்து பேசுறது, அதுக்கப்புறம் எப்பவும் மட்டம் தட்டுற மாதிரி இருக்கிறது, இப்படின்னு இருந்தோம்னு சொன்னா அந்த வாழ்க்கையில இன்பம் இருக்காது. அதனாலதான் கணவன்மாரும் தவறான வழிகளில் கூட போக ஆரம்பிச்சிடுறாங்க. மார்க்கம் தெரிந்த மார்க்கத்தில் இன்பமான கணவன்மார்கள் பிரச்சனை இல்லைங்க. என் மனைவிகள் நம்ம பெண்கள் தெளிவா விளங்கிக்கிறணும். எப்படின்னா மார்க்கத்தில் ஆனந்தமாக இருக்கிற ஆள்களுக்கு பிரச்சனை இல்லை. சில மார்க்கத்தில் அரை குறையானவர்கள், மார்க்கம் தெரியாதவர்கள், ஒரு திருமணத்தின் மூலமாக இணைந்த இந்த மனைவி அவன் ஆசைப்படுகிற அளவிற்கு அந்த மனைவி இடத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை என்றால், இப்ப இந்த மார்க்கம் பாதி அறகுறையா இருக்கிறவன், மார்க்கம் தெரியாதவன் வேறு ஒரு பெண்ணை நாட ஆரம்பிக்கிறான். அவன் எதில் சுகம் காணுவானோ அந்த சுகத்தை வேற எங்கேயாச்சும் கிடைக்குமான்னு போக ஆரம்பிச்சிடுறான். அப்ப அவன் ஒரு கணவன் தவறாக போறதுக்கு இந்த மனைவியுடைய தவறான அணுகுமுறை காரணமாயிடுது இல்லையா? அதனால மனைவிகள் என்ன செய்யணும்? ரொம்ப தெளிவா இருக்கணும். ஒரு தாய் அப்படிங்கிற அந்தஸ்துல வரணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம் என்ன செய்வோம்? அந்த நாளைக்கு சங்கையான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை மனைவியான உம்மஹாத்துல் முஃமினீனில் முதல் தரத்தில் கட்டுப்பட்ட அற்புதமான தாய் சையதத்துனா ஹதீஜத்துல் குப்ரா ரலியல்லாஹு தஆலா, அந்த சீமாட்டியுடைய நாள் வருது இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்ம தெளிவா சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்? இவ்வளவு அழகு சௌந்தரியமாக மனைவிகள் நிற்பாங்க. இப்ப பாக்குறாங்க யாரு? சரிய ஸிக்ரத் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல பாக்குறாங்க. அற்புதமான வடிவு, அழகான தோற்றம். அந்த ஹூரனின் சொர்க்கவாதிகளுக்கு தானே கொடுக்கப்படும், இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. அத விளங்கன அவங்க கேட்கிறாங்க, ஹூரனின் நீ யாருக்கு உடையவள் அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த ஹூரனின் தனது முகத்தை கடுகெடுத்த அந்த முகமாக மாற்றி முகத்தை இவங்களை விட்டு திருப்பிக்கிட்டு ஒரு வார்த்தை சொன்னார்கள். என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. எப்படி தெரியுமா? நான் யாருக்குடையவள் என்றா கேட்கிறீர்கள்? எந்த விதமான ஒரு பழுதும் இல்லாமல், எந்த விதமான குற்றமும் இல்லாமல், குற்றம் செய்யாமல், தன் ஆன்மாவிற்கு கூட கட்டுப்படாத சுத்த வாளுக்காக நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன மாத்திரத்தில் எனக்கு ஒரு திடுக்கம் ஏற்பட்டது. அதை சொல்லி அந்த ஹூரனின் அடுத்த வினாடி செய்த வேலை என்ன தெரியுமா? அந்த பானையை ஒரே அடி உடைச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி சொல்லிட்டு நப்சுக்கு கட்டுப்படாத பரிசுத்தவாளர்களுக்கு நான் உரையவன் அந்த பானையை உடைச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு திடுக்கம் ஏற்பட்டது. அந்த திடுக்கத்தால் நான் முழிச்சு பார்க்கிறேன், என் வீட்டில் நான் எனது ஆன்மா ஆசைப்பட்டதற்காக வேண்டி நான் வாங்கி வைத்து தண்ணீரை ஊற்றி குளுமைப்படுத்தி வைத்த அந்த பானை உடைப்பட்டு தண்ணீர் சிதறி சிந்தி கிடக்கிறது என்று சொன்னார்கள் சிறிய ஸிக்ரத் ரலியல்லாஹு அன்ஹு. யாரு? இந்த பெருமகனார் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. அப்ப இந்த செய்தி ஒரு அற்பமான ஆசை தான். நம்மட இதுல ஒரு அற்பமான என்னங்க, சும்மா தண்ணி குடிக்கிறத கூழா குடிக்கிறது பெரிய விஷயமா? இங்கதான் நாங்க யோசிக்கணும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரஜாவை கூட விளங்க முடியாத சில மடையர்கள் இதை ரொம்ப தெளிவா விளங்கணும். ஒரு சராசரி மகான் என்று சொல்லுகிறோம். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தரத்தை வைத்து பார்க்கிற பொழுது எத்தனையோ மடங்கு கீழானவர்கள். அப்படிப்பட்ட சரிய ஸிக்ரத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஒரு அற்பமானதே நப்சுக்கு வழிபடுதல் என்கின்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அல்லாஹ்விடத்திலும் அவர்கள் தரஜாவில் இது ஒரு கொடுமையானது என்று இருக்கிறது என்றால், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்ஃபார் செய்தது அவர்கள் செய்த பாவத்திற்கு என்று சொல்ல துடிக்கிற அந்த நாவு எவ்வளவு மோசமானது யோசிக்கணுமா இல்லையா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில்
ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெருமகனார் இவங்க தனது ஆன்மா இறைச்சிய சுவைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நல்ல உணவை சாப்பிட வேண்டும் என்று 7 வருட காலங்கள் என்னை வற்புறுத்தி கொண்டே இருந்ததுன்னு சொல்றாங்க. 1 வருடம் 2 வருடம் அல்ல, 7 வருட காலங்கள். 7 வருட காலங்கள் என்னை வற்புறுத்தி கொண்டே இருந்தது. அப்படி இருக்கிற பொழுது சரி இப்ப என்ன செய்வோம், நேரா போய் ரொம்ப கடுமையாக ஆன உடனே போய் வாங்க போவோம்னு சொல்லிட்டு இறைச்சியை வாங்க போறாங்க. போய் கடையில இறைச்சிக்கு காம்பினேஷன் ரொட்டி. அப்ப என்ன செய்யறாங்க, ரொட்டியும் வாங்கிட்டு ஒரு இறைச்சி துண்டையும் வாங்கிட்டு வராங்க. அப்படி அதை பெற்றுக்கொண்டு கையில் வைத்து அப்படி வந்துகிட்டே இருக்கிற பொழுது இல்லத்தை நெருங்குவதற்கு முன்னால் ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள். அந்த சிறுவன் உடை அணியாத ஒரு அவுரத்துடைய நிலைமையில் நிற்கிறான். அப்படி அந்த சிறுவனை பார்க்கிறார்கள். ஆனா அது சின்ன சிறுவன், பெரிய ஆளு கிடையாது, சிறுவன். அந்த பிள்ளைக்குண்டான அந்த இதுல இருக்கிறார். அதை பார்த்த உடனே இவங்க கேட்கிறாங்க, தம்பி நீ யாருமான்னு கேட்கிறாங்க. உடனே ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட கேள்விக்கு அந்த சிறுவன் சொல்றான், நான் ஒரு யதீமுங்க, நான் ஒரு யதீமு, வாப்பா இல்லாத ஆளுங்கிறாங்க. அப்படியாமா, அவன் வாப்பா யாருமான்னு கேட்கிறாங்க. என் வாப்பா இந்த தெருவுல இருந்தால அவ தான் என் வாப்பா, அவ மோத்தா போயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை சொன்னவுடன் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தவர்களாக அந்த பெருமகனார் அந்த பிள்ளைய பார்த்து ரொம்ப கவலைப்பட்டு போனாங்க. கையில் இருந்த அந்த இறைச்சி துண்டை அந்த சிறுவனிடத்தில் அப்படியே வழங்கிவிட்டு, என்னிடத்தில் இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று சையதுனா ஹபீபுல் அஜமி ரலியல்லாஹு அன்ஹு அந்த பெருமகனார் 7 வருட காலங்கள் தான் சுவைக்க வேண்டும் என்று தன் நஃப்சு கேட்ட அந்த ஆசையை கூட அன்றைய நாள் அந்த யத்தீமிற்காக வேண்டி அப்படியே கையில் வழங்கிவிட்டு சென்றதாக அவர்களுடைய சரித்திரம் சொல்லி காட்டுகிறது. அந்த அடிப்படையில் பெரிய நன்மக்கள், அல்லாஹ்வை அறிந்த அந்த நன்மக்கள் தன் நஃப்ஸை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தி அவைகளுக்கு மாறு செய்தார்கள் என்பதை நாம் இதன் மூலம் தெரிய முடிகிறது. அல்லாஹு தஆலா நம் அனைவர்களையும் கெட்ட நஃப்ஸுகளை விட்டும் மோசமான எண்ணங்களை விட்டும் என்றென்றும் பாதுகாத்து அருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.